ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த எபிசோட் எடுத்த அன்னைக்கு வந்து சாட்டர்டே கோவில் போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டுருக்கேன். பெங்களூரில் ரீசெண்ட் டைம்ஸாக இந்த டெம்பிள் வந்து ஃபேமஸாக இருக்குது. அண்ட் அந்த டெம்பிள் வந்து இன்றைக்கி போக போகிறோம். லேட்டஸ்ட்டாக நான் போட்ட ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து கோதன ராமசாமி டெம்பிள் ஈஜிபுராவில் இருக்குது. இந்த டெம்பிள் வந்து பெங்களூர் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டெம்பிள். ஆனால் அங்கே போகிறதுக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைச்சதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கோவிலுக்கு போகிறேன். இந்த டெம்பிள் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ராமா டெம்பிள் இன் பெங்களூர். ஆனால் இப்போ இந்த டெம்பிள் வந்து எதுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக லைக் லாஸ்ட் வீக் மண்டே வந்து இங்கே வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் விஷ்ணு ஸ்டாச்சு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கும்பாபிஷேகம் அன்னைக்கு வந்து நாங்கள் கோவில் போனோம். ஆனால் அங்கே வந்து க்ரௌட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போகலை. நாங்கள் வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால ஒரு வீக் டேஸ் கழித்து சாட்டர்டே வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ வந்து க்ரௌட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து க்ரௌட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அன்றைக்கி கும்பாபிஷேகம் அன்றைக்கி வந்து சேம் க்ரௌட் இன்றைக்குமே இருந்துச்சு. அதனாலேயே அங்கே வந்து டிராஃபிக் நிறைய இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நாங்கள் புக் பண்ண ஆட்டோ வந்து பாதி வழியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. பிகாஸ் அங்கே வந்து போகிறதுக்கான ரூட் இல்லை. அண்ட் மோரோவர் டிராஃபிக்லேயே டைம் ஸ்பெண்ட் ஆயிரும் அப்படின்னு பாதி வழியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கோவில் இருந்துச்சு. அதனால நாங்கள் நடந்து போயிட்டோம். கும்பாபிஷேகம் அன்றைக்கி வந்து ஒரு ஃபியூ கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபார் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எந்த வாய்ஸ் ஓவரும் கொடுக்காம அங்கேருந்த சவுண்டை வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்கள் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சர்வம் பிரதிஷ்டிதம் நமஹ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய. அன்றைக்கி கும்பாபிஷேகம் வந்து மார்னிங் நடக்கிறதா பிளான். அதனால் நாங்கள் வந்து மார்னிங்கே போயிட்டோம். அரவுண்ட் ஒரு 11:30, 12 அந்த மாதிரி அங்கே போயிட்டோம். அண்ட் அங்கே போயிட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அன்றைக்கி இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து சாட்டர்டே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சாட்டர்டே வந்தோம். ஆனால் சாட்டர்டேயுமே இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த டெம்பிள் வந்து பல டெக்கேட்ஸாக ஃபேமஸான ஒரு டெம்பிள். ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்டாச்சு வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டே டைம் பிளான் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வீக் டேஸில் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். சாட்டர்டேஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அன்றைக்கி வந்து க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
பழுது தெய்வமாக வந்து படும் அசுர தம்மை வென்றபடி வேறும் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிச இங்கே வந்து பல்லக்கும் ரெடி பண்ணிருந்தாங்க. பல்லக்கு ஊர்வலம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணல. இந்த எபிசோட் நிறைய பேர் ரீச் ஆகுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட இன்டென்ஷன் வந்து இந்த டெம்பிள் பற்றி எல்லாருக்குமே தெரியணும். அதே மாதிரி எல்லாருமே க்ரௌட் இல்லாத டைமில் வந்து அந்த டெம்பிள் வந்து பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். அதுக்கான ஒரு டீட்டெயில்டு எபிசோட் தான் இது. See you all other interesting episode.